பிரிட்டிஷ் பேரரசின் பிடியிலிருந்து இந்திய தேசம் விடுதலை பெறுவதற்காக வித்திட்டிரமங்கை ராணி வேலு நாச்சியாரின் பிறந்த நாளில் அவரை நினைவு கூறுவோம். அவரது வீரமும் துணிச்சலும் எதிர்கால தலைமுறைக்கு எழுச்சியூட்டும். அடக்குமுறையை எதிர்த்து போராடிய அவரின் ஆளுமை வியப்பிற்குரியது. மகளிர் சக்தியின் மகிமையை உணர்த்திய அவரை வணங்கி மகிழ்வோம். வீரமங்கை ராணி வேலு நாச்சியார் இந்தியாவின் முதல் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனை ஆவார். இவர் கிபி 1730 ஆண்டு ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி சக்கந்தி முத்தாத்தாள் தம்பதியினருக்கு ஒரே பெண்மகளாக பிறந்தார். வேலு நாச்சியார் ஆண் வாரிசு போலவே வளர்க்கப்பட்டார். மேலும் இவர் பல மொழிகள் கற்றார். வாள்வீச்சு, களரிவீச்சு உள்ளிட்ட ஆயுத பயிற்சிகளையும் அவர் பெற்றார். ராணி வேலு நாச்சியார் கிபி 1746 சிவகங்கை சீமை மன்னர் முத்துவடுகநாத தேவரை மணமுடித்தார். கிபி 1772 ஆண்டு ஜூன் மாதம் 25 சிவகங்கை படைகளை பிரிட்டிஷ் இராணுவ தளபதி பெஞ்சர் முற்றுகையிட்டார். ராஜா முத்துவடுகநாதர் அவரது வீரர்களுடன் பிரிட்டிஷ் படைகளுக்கு எதிரான யுத்தத்தில் வீரமரணம் அடைந்து விட்டார். வேலு நாச்சியார் முத்துவடுகநாதரை அடக்கம் செய்துவிட்டு திண்டுக்கல் அருகே விருப்பாச்சி விரைந்தார். தாண்டவராயன் பிள்ளை உடன் ராணி வேலு நாச்சியார் மற்றும் மகள் வெள்ளச்சி நாச்சியார் திண்டுக்கல் அருகே விருப்பாச்சி பாளையத்தில் கோபால் நாயக்கரிடம் அடைக்கலமானார். பின்னர் ராணி வேலு நாச்சியாரின் பாதுகாவலர்கள் வெள்ளை மருது மற்றும் சின்ன மருது ஆகியோரும் அவருடன் இணைந்து கொண்டனர். ராணி வேலு நாச்சியார் தளபதிகள் மருது சகோதரர்களுடன் இணைந்து புதிய படையினையை கட்டி எழுப்பினார். மைசூரை ஆண்ட ஹைதர் அலி உதவியுடன் திண்டுக்கல் மலைக்கோட்டையில் சிறிது காலம் வேலு நாச்சியார் தங்கியிருந்தார். வேலு நாச்சியார் படையணியை கட்டமைக்க ஹைதர் அலி, கோபால் நாயக்கர் உள்ளிட்ட பலரும் உதவிக்கரம் நீட்டினர். இதனால் வேலு நாச்சியார் 7 ஆண்டுகள் இடைவிடாமல் ஆங்கிலேயருடன் யுத்தம் நடத்தி இழந்த சிவகங்கை சீமையை மீட்டெடுத்தார். வேலு நாச்சியாரின் படைத்தளபதிகளில் ஒருவரான குயிலி பிரிட்டிஷ் படைகளில் வெடிமறிந்து கிடங்கை தற்கொலை படை தாக்குதல் மூலம் சிதறடித்தார். உலகின் முதலாவது தற்கொலை படை போராளி என்ற சரித்திரத்தை படைத்தார் தளபதி குயிலி. வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்டு ஆட்சி புரிந்த போது சின்ன மருதுவை நாட்டின் முதலமைச்சராக பணிபுரிவதற்கும் வெள்ளை மருது நாட்டின் தலைமை தளபதியாக பணிபுரிவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டது. ராணி வேலு நாச்சியார் தனது கணவரை தொடர்ந்து கிபி 1789 வரை சிவகங்கையை ஆட்சி புரிந்தார். இவர் நாட்டை நிர்வகிப்பதற்காக மருது சகோதரர்களுக்கு அதிகாரத்தை வழங்கினார். அதன் பின்னர் சில ஆண்டுகளில் ராணி வேலு நாச்சியார் மரணமடைந்தார். வட இந்தியாவில் ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் சுதந்திர போராட்டத்தின் முதல் முகமாக முன்னிறுத்தப்படுகிறார். ஆனால் அவருக்கு ஒரு நூற்றாண்டுக்கு முன்னரே தமிழர் நிலத்தில் ஆங்கிலேயருக்கு எதிராக வீரம் செறிந்த யுத்தம் நடத்திய வரலாற்று பெருமைக்குரியவர் நமது ராணி வேலு நாச்சியார். பெருமிதம் கொள்வோம், பெருமைகளை போற்றுவோம். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மஞ்சளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.